கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தின் 10வது வசனம். ஒரு படிக்கலாம். ரெவலேஷன் 21 verse 10. இருந்தவாறே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினில் உமது தூய திரு சமூகத்திலே வண்ணமாக நாங்கள் கடந்து வரவும், நன்றி பெருக்கோடு உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுடைய வாழ்வுக்கு தந்திருப்பதோடு, உமது நல் வார்த்தைகளை சிந்திக்கின்ற பாக்கியத்தை நீர் எங்களுடைய வாழ்வுக்கு தந்திருப்பதை எண்ணி நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், உம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை, மாறாதவைகள் என்கின்ற நல் நம்பிக்கை எங்களுடைய வாழ்விற்கு நீர் தந்திருக்கின்றீர். நித்தியமும் நிலைவரமுமான உம்முடைய நல் வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க முற்படுகின்ற போது, சத்தியாவியானவரை கொண்டு ஆண்டவர் இந்த நாளிலும் சத்தியத்தின் பாதையிலே நீர் எங்களை வழிநடத்தி எங்களுடைய ஆத்துமத்திற்கு தேவையான மன்னாவினை ஆண்டவர் தந்து வழிநடத்துகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் எங்களுடைய கண்களை திறந்து நீர் எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளுக்குரிய சிந்தனைகள் எல்லாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒரு உயிர்ப்பின் காலத்திலேயே இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் கூடி வருகின்ற ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை என்று சொல்லுவது இஸ் எ செலிப்ரேஷன் ஆஃப் மினி ஈஸ்டர் என்றே நாம் புரிகின்றோம் அல்லது அறிந்து உணர்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த காலங்களிலே நாம் ஆண்டவருடைய திருவார்த்தையை சிந்திக்கின்ற போது இயேசுநாதருடைய உயிர்ப்பு இன்னும் பரலோக வாழ்விற்கடுத்த காரியங்களை அதிகமாக நாம் சிந்திக்கின்றோம். ஆகவே இந்த நாளினுடைய அருளுரையானது கடந்த வார அருளுரையின் தொடர்ச்சியானதாகவே அமைகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 10வது வசன 21வது அதிகாரத்தின் 10வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் என்று நாம் படிக்கின்றோம். ஆக இந்த நாளினிலே தி நியூ சிட்டி என்று சொல்லுகின்ற கருப்பொருளிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். புதிய நகரம். கடந்த வாரத்திலே மேக்கிங் ஆல் திங்ஸ் நியூ, எல்லாவற்றையும் புதிதாக்குதல் என்பதை கருப்பொருளாக கொண்டு இறைவார்த்தையை நாம் சிந்தித்தோம். ஆண்டவர் தமது படைப்பினை புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் தமது வாசஸ்தலத்தை புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் தனது மக்களுடைய வாழ்வினை புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார் என்பதை கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக நாம் சிந்திக்கின்ற போது, ஆண்டவர் புதியதொரு நகரத்தை உண்டாக்குகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். ஆக இன்று நாம் வாழுகின்ற சூழலில் மக்கள் வெகுவாரியாக கிராமங்களில் இருந்து நகரம் நோக்கி வருகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அர்பனைசேஷன் என்பது நம்முடைய நாட்டினில் மாத்திரமல்ல, எல்லா நாட்டினிலும் வளர்ந்து வருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இந்த பெருநகரமாக்குதல் என்று சொல்லுகின்ற நிலையில் இருந்து மக்கள் கிராமங்களிலேயே வாழ்வதற்கு கிராமங்களையும் எல்லா வசதிகளும் நிறைந்த நகரங்களுக்கு இணையாக மாற்ற இயலுமா என்று சொல்லுகின்ற நிலைமையிலேயே
இந்த நாட்களிலே சிட்டி டெவலப்மெண்ட் என்பவைகளெல்லாம் அரசின் பல்வேறு திட்டங்களின் வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் மக்கள் பல்வேறு நிலைமைகளிலே இந்த நகரத்தினில் நான் வாழ்ந்தால் நலமாயிருக்கும் என்று வாஞ்சிக்கின்றவர்களாக இருக்கின்றதையும் நாம் காண்கின்றோம். ஒருவேளை சிறு பிராயத்திலே வளருகின்றவர்களுக்கு ஐ மஸ்ட் கோ அண்ட் செட்டில் இன் திஸ் சிட்டி என்று சொல்லுகின்ற நினைவுகளோடு எண்ணங்களோடு வாழுகின்றவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். ஒருவேளை நம்முடைய தேசத்திலிருந்து அயல் நாடுகளுக்கு செல்ல வேண்டும், அங்கே வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலைமைகளிலெல்லாம் வாழுகின்ற மக்களை நாம் அநேக நேரங்களிலே சந்திக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இன்னும் சிலருக்கு அயல் நாடுகளிலிருந்து சொந்த நாட்டிற்கு வந்து ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆர்வத்தோடு வாழுகின்றவர்கள் என்று சொல்லுகின்ற நிலைமையிலெல்லாம் பலர் பல கண்ணோட்டத்திலே இந்த நகரமயமாகி வருகின்ற ஒரு சூழலிலே தங்களுடைய வாழ்வினை காணுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனினும் இங்கே ஆண்டவருடைய திருவார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்தின் 21வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது அவர் சகலத்தையும் புதிதாக்குகின்றவராக இருக்கின்றார். இந்த புதிதாக்குதலிலே ஒரு நகரம் என்று சொல்லுவது இடம்பெறுகின்றதாக இருக்கின்றது. இந்த திருமறை பகுதியை நாம் படிக்கின்ற போது 9வது வசனமும், அதாவது வெளிப்படுத்துதல் 21, 9, 10 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது, பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். இந்த திருமறை பகுதியானது திருமறையிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இறை தரிசனங்களில் கடைசியான தரிசனமாக இருக்கின்றது. தி ஃபைனல் விஷன் இன் தி என்டையர் பைபிள். முழு திருமறையும் நாம் படிக்கின்ற போது ஏராளமான தரிசனங்கள் நிறைந்திருக்கின்றது. இந்த தரிசனங்களில் யோவான் கண்ட தரிசனம் வரிசைப்படுத்துகின்ற போது அவர் கண்ட தரிசன வரிசனையில் கடைசியான ஒரு தரிசனமாக அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்படுகின்ற ஒரு தரிசனமாக இருக்கின்றது. அது ஒரு புதிய நகரம், a new city. ஆக இந்த நகரம் என்று சொல்லுவது 9வது வசனத்திலே இங்கே தூதன் வெளிப்படுத்தி கொடுக்கின்ற இதே ஒரு அனுபவத்தை 17வது அதிகாரத்திலும் நாம் காண இயலும். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்திருக்கின்ற மகாவேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவர்களுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லுகின்ற நிலைமையிலே அங்கே ஒரு வெளிப்பாட்டினை வெளிப்படுத்தி கொடுக்கின்றார். த கிரேட் சிட்டி ஆஃப் பாபிலோன் என்று அங்கே வர்ணிக்கப்படுகின்ற ஒன்றினை நாம் காண்கின்றோம். ஆக இந்த முன்னுரையானது இந்த 9வது வசனத்திலே வெளிப்படுத்தி கொடுக்கப்படுகின்ற இந்த இறை வார்த்தைகளும் 17வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே வருகின்ற அந்த வார்த்தைகளும் என்பவைகள் ஒன்றுக்கொன்று மிகவும் இணையானவைகளாகவே இருக்கின்றன. ஆனால் அதனுடைய தன்மையினில் அது வேறுபடுகின்றது. அது ஒரு நகரம் ஆஃப் ஈவில், தீமைகள் நிறைந்த ஒரு நகரத்திற்கான ஒரு வெளிப்பாட்டினை அங்கே கொடுக்கின்றார். ஆனால் இங்கே ஒரு வெளிப்பாட்டினை தரிசனத்தின் மூலமாக தன்னுடைய பிரியமான சீடன் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது அது தீமை நிறைந்த நகரம் அல்ல, அது உன்னதமானவர் வாசம் செய்கின்ற ஒரு பரிசுத்த நகரத்திற்கடுத்த வாழ்வினை அங்கே வெளிப்படுத்தி கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஆக வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லுவது கிறிஸ்தவ வாழ்வினில் அது ஒரு மிஸ்டிக்கல் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் அல்லாமல் ஆண்டவர் நமது வாழ்விற்காக, விசுவாச வாழ்விற்காக வெளிப்படுத்தி தந்திருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை அநேகர் இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தை வாசிக்கிறதற்கு ஆர்வம் கொள்ளுகிறதில்லை. ஏன்னா முதல்
3 chapters வரைக்கும் கொஞ்சம் படிக்கலாம். அதுக்கு பிறகு வரும்போது நிறைய காரியங்களை படிக்கும்போது ஒன்றும் புரியலன்னு சொல்லக்கூடியவங்க ஏராளமானவர்கள் இருப்பார்கள். சிலருக்கு அதை படிக்கின்ற போது பயமாக இருக்கின்றது என்று கூறுவார்கள். ஏன்னா நிறைய தண்டனை தீர்ப்புகள் என்பது எல்லாம் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற நிலைமையிலே. ஆனால் இந்த நூலினை நாம் படித்து வருகின்ற போது ஒரு மகிமை பொருந்திய ஒரு வாழ்விற்கான ஒரு நகரம் என்று சொல்லுவது இருக்கின்றது என்பதை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்தி தருகின்றவராக இருக்கின்றார். 1வது அதிகாரத்திலே நாம் படித்தோம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் தன்னுடைய சீடனாகிய யோவானுக்கு அவர் திரையை விலக்கி அது உள்ளே இருப்பதை வெளிப்படுத்தி காட்டுவதைப் போல இங்கே வெளிப்படுத்தி கொடுக்கின்ற இறை வார்த்தைகளாக அவைகள் இருக்கின்றன. ஆக இங்கே ஆண்டவர் அவருக்காக ஒரு நகரத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அந்த நகரத்தை குறித்த காரியங்களையே இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக இங்கே 9வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது இங்கே அவர் யோவானை ஆவிக்குள்ளாக்கி அவரை உயர்ந்த மலையின் மீது கொண்டு சென்று அங்கே மணவாட்டியை அவருக்கு காண்பிப்பதற்காக முற்படுகின்ற ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். அதைத்தான் 21வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே நாம் படித்தோம் என்று சொன்னால், யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று நாம் காண்கின்றோம். கடந்த வாரத்திலும் நாம் அதை சிந்தித்தோம். ஆக இங்கே இறங்கி வருகின்ற இந்த நகரம் என்று சொல்லுவது மணவாட்டியை குறிப்பதாக இருக்கின்றது. ஆண்டவரை மணவாளனாகவும் திருச்சபையை மணவாட்டியாகவும் ஒப்புமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வினை இங்கே திருமறை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, மேலும் நாம் சிந்திக்கின்ற போது இந்த மணவாட்டியை குறிக்கின்ற அமைப்பாக திகழ்வது எது என்று சொல்லுகின்ற போது அது எருசலேம் நகரமாகவே இருக்கின்றது. ஆக பிரைட் அண்ட் தி சிட்டி ஆர் சேம் என்று சொல்லுவதை திருமறை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 10வது வசனத்திலே, பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். நாம் ஆண்டவருடைய மணவாட்டியாக இருக்கிறோம். எல்லாருமே நாம் அனைவரும் வாழுகின்ற ஒரு இடமாக ஆண்டவர் ஏற்படுத்தி தருகின்ற ஒரு இடம் பரிசுத்த நகரமாக இருக்கின்றது. அது ஆண்டவரால் ஆயத்தம் படுத்தப்பட்ட ஒரு நகரமாக இருக்கிறது. அது ஆண்டவரால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு நகரமாக இருக்கின்றது. எவண்ணமாக ஆயத்தம் பண்ணியிருக்கின்றார், எவண்ணமாக அதை அலங்கரித்திருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, ஒரு மணவாட்டி மணவாளனுக்காக தன்னை ஆயத்தப்படுத்துவதைப் போல, ஒரு மணவாட்டி மணவாளனுக்காக தன்னை அலங்கரிப்பதைப் போல ஆண்டவர் நம்மை அலங்கரித்து இந்த நகரத்திலே வாழச் செய்கின்றவராக இருக்கின்றார் என்கின்ற நல் நம்பிக்கையை தருகின்றார். உபத்திரவத்தின் குகையினில் வெளிவந்த ஆதி திருச்சபையினில் ஆண்டவருடைய சீடரில் கடைசி சீடராக இருக்கக்கூடிய, அதாவது 12 பேரில் ஒருத்தராக திகழக்கூடிய இந்த யோவான் இங்கே ஆண்டவருடைய திருவார்த்தையை எழுதுகின்ற போது ஒரு துன்பச் சூழலில் திருச்சபை வளர்ந்து வருகின்ற போது ஒரு உயர்வான எதிர்கால நல் நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு அனுபவமாக புதிய வானம் புதிய பூமி என்பதை வெளிப்படுத்துவதோடு இங்கே ஒரு புதிய நகரத்தை அவர் காண்கின்றவராக இருக்கின்றார். ஆக இந்த நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகின்ற ஒரு நகரமாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த நகரத்தை குறித்த சில காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். முதலாவதாக நாம் சிந்திக்கின்ற போது இந்த நகரமானது ஒரு நிலையான நகரமாக இருக்கின்றது. a strong city என்று நாம் கூறலாம். ஏனென்று சொன்னால் இந்த நகரத்தை குறித்து நாம் படிக்கின்ற போது 12வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். 12:13, அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்களும் வடக்கே 3 வாசல்களும் தெற்கே 3 வாசல்களும் மேற்கே 3 வாசல்களுமாக 12 வாசல்கள் இருந்தன.
வாசலின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேலின் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தன. 14வது வசனத்தில் அந்த நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலருடைய 12 நாமங்களும் பதிந்திருந்தன. A strong city. இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்கள் நகர அமைப்புகளை ஏற்படுத்துகின்ற போது அவைகளிலே அதனுடைய அடித்தளத்தை மிகவும் ஸ்திரப்படுத்துகின்ற அனுபவங்களை நாம் காண்கின்றோம். அதுபோல இங்கே ஆண்டவரால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு நகரம் என்று சொல்லுகின்ற போது அது விழுந்து போகின்ற நகரம் அல்ல, அல்லது அழிந்து போகின்ற நகரம் அல்ல, மாறாக அது நிலைத்தன்மை கொண்ட ஒரு நகரம் என்று சொல்லுவதை திருமறை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இதைத்தான் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்திலே நாம் படிக்கின்ற போது இந்த நகரம் எருசலேமாக இருக்கின்றது. அதோடு அதை ஒப்புமைப்படுத்தி சொல்லுகின்ற போது எபிரேயர் 12வது அதிகாரத்தின் 22, 23 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது ஒரு படிக்கலாம். எபிரேயர் 12, 22, 23. ஆக இந்த எருசலேம் நகரம் எத்தகையது என்பதை இங்கே எபிரேயராக்கியோன் விவரிக்கின்றார். அதோடு மாத்திரமல்ல, இங்கே நிலையான நகரம் என்று அங்கே குறிப்பிடுகின்றதையும் நாம் காண்கின்றோம். எபிரேயர் 13வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று கூறுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். ஆக இந்த உலகினில் நமக்கு நிலையான ஒரு நகரம் அல்ல, மாறாக நித்தியத்திலே நிலையான ஒரு நகரம் உண்டு என்பதை திருமறை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அதை இன்னும் எபிரேயர் நிருபத்தின் வெளிச்சத்திலே நாம் சிந்திக்கின்ற போது எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 9, 10 ஆகிய வசனங்களை நாம் படிக்கின்ற போது விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். He dwelt in tabernacle என்று சொல்லுகின்ற நிலைமையிலே அல்லது கூடாரங்களிலே வசிக்கின்றவராக முற்பிதாக்கள் இருந்தார்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. இந்த கூடார வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை ஒரு நிலையான நகரத்திற்கான ஒரு வாழ்க்கை என்று சொல்லுகின்ற ஒரு விசுவாச என்பது அவர்களுக்குள்ளதாக நிறைந்திருந்த ஒரு அனுபவத்தை இங்கே எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் வெளிப்படுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த புதிய எருசலேம் மணவாட்டியாக ஆயத்தம் பண்ணப்பட்டதாக, அலங்கரிக்க பண்ணப்பட்டதாக, ஆண்டவராலேயே இந்த பூ உலகினில் இறங்கி இந்த புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குகின்ற போது இறங்கி வருகின்றதாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற போது அங்கே விசுவாச முற்பிதாக்களினுடைய எதிர்நோக்குகள், அவர்கள் கண்ட தரிசனங்கள் என்பவைகளெல்லாம் இவைகளுக்குள்ளதாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் அங்கே காண்கின்றோம். ஆக இந்த இறங்கி வருகின்ற இந்த நகரமானது அது ஒரு நிலையான ஒரு நகரமாக இருக்கிறது. ஆக இங்கே இதை எருசலேம் என்று சொல்லுவதைப் போல அதை திருமறை வெளிப்படுத்துகின்ற போது இந்த பரிசுத்த எருசலேம் நகரமானது அது ஒரு நிலையான ஒரு நகரமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதை விவரிக்கின்ற போது அதனுடைய வர்ணனையானது 11வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் இந்த சிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லப்படுகின்றதை
நாம் பார்க்கின்றோம். வர்ணிக்க வார்த்தைகள் என்று சொல்லுகின்ற போது ஹெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பைபிளை படிச்சிங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்துதலுக்கு முன்னுக்கு வரைக்கும் கிளிம்சஸ் ஆஃப் ஹெவன்னு சொல்லலாம். ஒருவேளை கிளிம்சஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுகின்ற அந்த நூலை படிச்சிங்கன்னு சொன்னால், ஃபாரினர்ஸ் எல்லாம் நம்முடைய நாட்டுக்கு வரும்போது கிளிம்சஸ் ஆஃப் இந்தியா அந்த நூலை கொஞ்சம் பார்த்தாங்கன்னாலே என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லக்கூடியதை அவங்க அறிந்து கொள்வாங்க. அதுபோல் முந்தைய நூல்களிலே நாம் பரலோகத்திற்கு அடுத்த காரியங்களை சின்ன சின்னதாக அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு பெரிய நெடிய ஒரு வர்ணனை, ஒரு விவரம் கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால் அது வெளிப்படுத்துதல் 21, 22 ஆகிய அதிகாரங்களாக இருக்கின்றது. இங்கே 11வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தின கல்லுகளைப் போலவும் பளிங்கொளி உள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். விலை உயர்ந்த கற்களிலிருந்து, விலைமதிப்பற்ற பொருட்களிலிருந்து எழுகின்ற ஒரு பிரகாசம் எப்படிப்பட்டதாக இருக்குமோ அவைகளுக்கு இணையானதாக அந்த நகரம் இருக்கும் என்று இருந்தது என்று சொல்லி அங்கே வர்ணிக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அது எப்படி இருந்துன்னுள்ளது இன் ரியாலிட்டி பக்கத்தில் போனால் தான் தெரியும். யோவான் ஆண்டோர் வெளிப்படுத்தி காட்டும்போது ஹியூமன் வேர்ட்ஸில் டிவைனை கொண்டு வரும்போது அவரால் கொடுக்கப்படிஞ்ச வார்த்தைகள் தான் என்னது, இவைகள். ஒருவேளை சாலமோனுடைய ஞானத்தை குறித்து சொல்ல வரும்போது தென் தேசத்து ஸ்திரீ வந்து சொல்லும்போது, நான் கேள்விப்பட்டதை விடவும் இங்கே வந்த பிறகு இன்னும் அதிகம் என்று கூறுகின்றார். அப்படி என்று சொன்னால் யோவான் ஒரு மனித அளவில் நின்று டிவைன் வெளிப்பாடை தன்னிலே பெற்று மனித மொழிகளிலே கொடுக்கக்கூடிய ஒரு வர்ணனை வார்த்தைகள் தான் இவைகள். பவுலப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை குறித்து சொல்லுகின்ற போது மனுஷரால் வர்ணிக்க இயலாதது, மனுஷரால் பேச இயலாதது என்று சொல்லுகின்ற நிலைமையினில் அந்த அனுபவங்களை அவர் ஒப்பிடுகின்றவராக இருக்கின்றார். ஆகவே இங்கே யோவான் இந்த இறை அனுபவத்தை தன்னுடைய வாழ்வினிலே அவர் பெறுகின்ற போது அது ஒரு நகரம், அது மிகுந்த பளிங்கொளிகள் உள்ள கற்கள் பொதுக்களால் நிறைந்த ஒரு நகரம், அதிலிருந்து வெளிப்படுகின்ற பேரொளி என்று சொல்லுகின்ற நிலைமையிலே அதை புரிந்து கொள்ளுகின்றவராக இருக்கின்றார். இங்கே 13வது வசனத்திலும் 14வது வசனத்திலும் நாம் படிக்கின்ற போது அங்கே இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரங்களுடைய நாமங்களும், இன்னும் நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன, அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிக்கப்பட்டிருந்தன. ஆக இந்த நகரம், எருசலேம் நகரம், பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒன்றாக இணைக்கின்ற ஒரு நகரமாக இருக்கிறது. வேறுபாடுகள் நிறைந்த சமூகமாக இருக்கின்ற போது இங்கே ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த பரிசுத்த நகரம், எ நியூ சிட்டி என்று சொல்லுவது, அது அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு நகரமாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் ஆண்டவர் இந்த நகரத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்ற போது கோபுரத்தை மாத்திரம் நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு உடையில அந்த கோபுரத்தின் ஒவ்வொரு நிலைமையும் வெளிப்படுத்தி கட்டடத்தினுடைய அந்த நகரத்தினுடைய அஸ்திவாரத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கின்றவராக இருக்கின்றார். Instead of enjoying the fruit of the tree, people are trying to dig out the root of the tree என்று ஒருவர் குறிப்பிட்டார். அப்படின்னு சொன்னால், மரம் காய்த்திருக்கின்ற கனிகளை உண்டு மகிழ்வதற்கு பதிலாக சமயம் என்று சொல்லுகின்ற நல் நம்பிக்கை அல்லது விசுவாசத்தினுடைய வேர்களை தோண்டி 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 அந்த விசுவாசத்தை பட்டுப்போக செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றவர் உண்டு. ஆனால் இங்கே ஆண்டவர் கட்டடத்தினுடைய அடித்தளத்தை டிக் அவுட் பண்ணி காமிக்கிறார். விசுவாசம் தோய்ந்து போவதற்கல்ல, மாறாக அந்த விசுவாசம் நம்மில் வேர்விட்டு வளருவதற்காக. ஆக ஆண்டவர் இங்கே அஸ்திவாரத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றவராக இருக்கின்றார். அந்த அஸ்திவாரம் ஆண்டவருக்காக இரத்த சாட்சிகளாக மாண்ட 12 அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகின்ற அஸ்திவாரம் என்பதை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த அஸ்திவாரத்தின் மீது பார்க்கின்ற போது அங்கே 12 வாசல்கள், ஒவ்வொரு திசைக்கும் 3 வாசல்.
அப்படின்னு சொன்னால் இந்த நகரம் எவ்வளவு பெரிய நகரம் இல்லை. இன்னைக்கு ஸ்டாம்பீடெல்லாம் நிறைய இடத்துல நடந்து விடுகிறது. ஏன் நடக்குன்னு சொன்னால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியலை, மக்கள் தப்பி போகிறதுக்கு வழி இல்லை, அதனால மிதிப்பட்டு செத்து போனார்கள் என்று சொல்லுகின்ற நிலைமைகளை எல்லாம் காணுகின்றோம். ஆனால் இந்த பரிசுத்த நகரத்தில், இந்த நியூ சிட்டியில் 12 வழிகள் இருக்கின்றது. எல்லா வழிகளிலிருந்தும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரதுக்கும் செல்வதற்குமான ஓப்பனிங் அங்கே இருப்பதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, இந்த நிலையான நகரம் என்று சொல்லுவது அதனுடைய அமைப்பிலே நாம் பார்க்கின்ற போது 16வது வசனத்திலே அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான், அது 10,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. 4 ஸ்கொயர் இன் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். எல்லா நிலைமைகளிலும் ஒன்றுக்கொன்று இணையானதாகவே இருக்கின்றது. வேறுபாடுகள் அற்ற ஒரு நகரம், எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு நகரம், வேறுபாடுகள் இல்லாத ஒரு நகரம் என்று சொல்லுவதை இந்த நகரம் வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் இந்த நிகழ்வினை நாம் இன்னும் ஆழமாக படித்தோம் என்று சொன்னால், இங்கே இந்த நகரத்தை அளவீடு செய்வது என்பது எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்கே ஒரு அளவீடு செய்வதை அவருடைய தீர்க்கதரிசன உரையிலே நாம் காண முடியும். அதற்கு ஒப்புமையானதாகவும் இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இங்கே அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது அது எல்லாருக்கும் உள்ளடக்கக்கூடிய அளவிலே ஒரு பெரிய நகரமாக இருக்கின்றது. 18வது வசனத்திலே அந்த மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்கு கொப்பான சுத்த பொன்னாயிருந்தது. பொன்னால் கட்டிய நகரம். ஒருவேளை இன்னைக்கு பொண்ணு வைக்கிற விலைக்கு இல்லை, கொஞ்சம் இருந்தாலே அவங்க கஜானா பெருசுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். ஆனால் யோவான் ஆண்டவர் நமக்காக தன்னை விசுவாசிக்கின்ற மக்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நகர வாழ்வு என்று சொல்லுகின்ற போது, the things which are precious to us will be considered as streets in heaven அப்படின்னு சொல்லுகின்ற அளவில் அவ்வளவு இதாக பயன்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில் அவருடைய வார்த்தைகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதை அல்லது அந்த நகரத்தை குறித்து விவரிக்கப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். அந்த நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. டிரான்ஸ்பரண்ட், கோல்டு டிரான்ஸ்பரண்ட் ஆகும். ஒருவேளை வெளிச்சம் பட்டுன்னா வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஆனால் அது பளிங்கு கொப்பான சுத்த பொன்னு, அதாவது டிரான்ஸ்பரண்ட் என்பது அதில் தென்படுகின்றதை நாம் காண்கின்றோம். 19வது வசனத்தில் நகரத்தின் மதில்களின் அஸ்திபாரங்களும் சகலவித இரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன என்று சொல்லி அதை 12 விதமான அந்த இரத்தினங்களை குறித்து சொல்லுகின்றார். அடுத்ததாக 21வது வசனத்தில் 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஜஸ்ட் இமேஜின், 12 அஸ்திபாரங்கள், 12 வாசல்கள், ஒவ்வொரு வாசலும் ஒரு முத்து அப்படின்னு சொல்லுகின்ற நிலைமையில் அதை வர்ணிக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். ஒரு முத்து பேள் எப்படி உருவாகுதுன்னு சொல்லும்போது, ஒரு சிப்பிக்குள்ள ஒரு சின்ன மணல் சென்று அந்த சிப்பியை என்ன செய்துகிட்டே இருக்கு, உறுத்தி கொண்டே இருக்கின்றது. அந்த உறுத்தல் நாட்கள் ஆக ஆக அந்த சிறு துளி மணல் முத்தாக உருப்பெறுகின்றதாக இருக்கின்றது. இட் பிகம்ஸ் எ ப்ரெஷியஸ் பேர்ல். ஆக அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒன்றினை கொண்டு இந்த வாசல்கள் அமைக்கப்படுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இவைகளெல்லாம் நிலையத்தன்மை உடையதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். நகரத்தின் அஸ்திவாரங்கள் இரத்தின கற்களாக இருந்தது. நகரத்தின் வாசல்கள் 12 முத்துக்களால் நிறைந்திருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் இங்கே இறைமக்களுக்காக சகலத்தையும் புதிதாக்குகின்றார் என்று சொல்லுகின்ற போது இந்த நகரம் ஒரு நிலைத்தன்மை கொண்ட நகரமாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது இந்த நகரம் என்று சொல்லுவது அங்கே ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொடுக்கின்ற நகரமாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக
22வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, வெளிப்படுத்தல் 21, 22, அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். இன் a city there is no temple. இன்னைக்கு நகரங்களுக்கு அடையாளமாக திகழ்கின்றவைகள் லொகேஷன் அல்லது லேண்ட்மார்க் இன்னி சொல்லக்கூடியது நிறைய இருக்கலாம். ஆனால் அதில் ஒன்று எதுவாக இருக்கும்? ஒரு டெம்பிள். இல்லை, எந்த ஒரு நகரத்தில் போனாலும் இந்த கோயில் பக்கத்தில் எங்கள் வீடு, இல்லைன்னா இந்த கோயில் பக்கத்தில் அது இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் நாம் கனெக்ட் பண்ணுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக பிரகாரமான எருசலேம் என்று சொல்லுகின்ற போது அது தேவாலயத்திற்கான ஒரு போட்டியில் அல்லது அதை கட்டமைப்பதிலே ஏற்படுகின்ற ஒரு முயற்சியில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எருசலேம் என்று கேட்டவுடனே நாம் யோசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவரால் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த புதிய சிட்டியில், இந்த நியூ சிட்டி, அங்கே ஆலயத்திற்கு இடமில்லை என்று சொல்லுவதை நாம் காண்கின்றோம். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய இறை வார்த்தைகள் நிறைவேறி சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகின்ற போது நீங்களே அந்த ஆலயம், இப்போ ஆண்டவரே அந்த ஆலயமாக மாறுகின்றார். எல்லா இடத்திலும் பலி செலுத்த வேண்டாம், இந்த பர்டிகுலர் பிளேஸ், இதுதான் நாம் வாசம் செய்யும் இடம் அப்படின்னு சொல்லி இறைமக்களை படிப்படியாக வழிநடத்தி கொண்டு வந்த ஆண்டவர் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி ஆவிக்குரிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து இப்போ அவரே அந்த ஆலயமாக மாறுகின்ற அடுத்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்கு இறைமக்களை வழிநடத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, 23வது வசனத்திலே மேலே நாம் படிக்கின்ற போது, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆக ஆலயம் நீ சொல்லக்கூடிய ஒரு வாஞ்ச இந்த நகரத்தில் உண்டாகும் போது ஆண்டவரே அங்கே ஆலயமாட்டிருக்கிறார். ஆண்டவரே அந்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அங்கே சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை. அப்படி என்று சொன்னால் எப்பொழுதும் அங்கே வெளிச்சம், எப்பொழுதும் ஒளிமயம், அதிசயமான ஒளிமயமான நாடாம் இது, இயேசுவின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம் என்று நம்ம பாடக்கூடிய அந்த பாட்டில் இருக்கக்கூடிய வரிகள். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு புதிய வாழ்வு அல்லது ஒரு புதிய நகரம் என்று சொல்லுவது எவ்வளவு மகிமை பொருந்தியது என்பதை இந்த உயிர்ப்பின் காலங்களிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, இங்கே திருவார்த்தை 24வது வசனத்திலே சொல்லுகின்ற போது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். Who will be in this city? Those who are saved. இன்னைக்கும் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் அங்கம் வகிக்கின்றவர்களாக இருக்கின்றோம், ஆலயங்களை வாஞ்சிக்கின்றவர்களாக இருக்கின்றோம், ஆலயம் சார்ந்த காரியங்களிலே செயல்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். பரிசுத்தமான ஒரு நகரம், அது ஆண்டவரின் மணவாட்டிக்கான ஒரு நகரம். அந்த நகரத்தில் யார் இருப்பார், யார் நடப்பார் என்று சொல்லுகின்ற போது ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் நடப்பாங்க. ஆக இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு வரோம், ஆண்டவரை வந்து ஆராதிக்கிறோம், எல்லாம் எதுக்கு தான்? ஃபார் அவர் சால்வேஷன். எல்லாம் இருக்கு, ரட்சிப்பு இல்லைன்னு சொன்னால் அம்போதம். ஆக ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு அழைப்பு, இந்த புதிய நகரம் ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி தருகின்றார் என்று சொல்லுகின்ற போது அதிலே அவருடைய வெளிச்சத்திலே நாம் நடப்பதற்கு ரட்சிப்பின் அனுபவம் என்று சொல்லுவது மிக அவசியமானதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக அதோடு இந்த நகரத்தை மேலும் நாம் சிந்திக்கின்ற போது 25 அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை, உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள், தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார். ரட்சிப்பின் அனுபவம் ஆண்டவருடைய புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதுகின்ற ஒரு அனுபவத்திற்கு நேராக கொண்டு செல்லு. சர்ச்சில் ரெக்கார்டில் பேர் இருக்குன்னு சொல்கிறதில்ல, இந்த புக் ஆஃப் லைஃப்பில் நம்ம பேர் இருக்கானிட்டுள்ள ஒரு ஆய்வு மனப்பான்மை எப்பொழுதும் நமக்குள்ளே இருத்தல் என்று சொல்லுவது மிக அவசியமானதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். கடைசியாக நாம் சிந்திக்கின்ற போது இந்த நகரமானது ஆண்டவர் ஆளுகை செய்கின்ற ஒரு நகரமாக இந்த நகரம் இருக்கும். 22வது அதிகாரத்தின்
1வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ நீரூற்றுள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறதை எனக்கு காண்பித்தார். A city, and within that city there is a God. ஒரு புதிய சிட்டி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுகின்ற நூலெல்லாம் இருக்கு. அந்த சிட்டிக்குள்ள இன்னும் எங்கே வருது? ஆதியாகவும் தொடங்கும் போது எங்கே தான் தொடங்குது? ஒரு தோட்டத்தில் தொடங்குது. ஆக இந்த புதிய நகரம் ஒரு புதிய தோட்டத்துக்குள்ள நம்மை கொண்டு செல்லுகின்றது. அங்கே ஆண்டவருடைய சிங்காசனமானது வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிங்காசனத்திலிருந்து ஜீவ நதி என்பது புரண்டு ஓடுகின்றதாக இருக்கின்றதை காண்கின்றோம். ஒருவேளை எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் படிச்சீங்கன்னு சொன்னால், ஆலயத்திலிருந்து ஜீவ நதி புரண்டு ஓடும். ஆனால் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவருடைய சிங்காசனத்திலிருந்து ஜீவ நதியானது புறப்பட்டு ஓடுகின்றதை நாம் காணுகின்றோம். ஆண்டவருடைய ஆளுகை என்று சொல்லுவது அங்கே வெளிப்படுத்தப்படுகின்றதாக இருக்கின்றது. ஆக அது அங்கே 12 கனி விருட்சங்களையும் அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கின்றதாகவும், அதனுடைய விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைவதற்கு ஏதுவானதாக இருக்கிறது. 3வது வசனத்திலே, இனி ஒரு சாபமும் இராது, தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அதோடு மாத்திரமல்ல, 4வது வசனத்தில், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில் இருக்கும். ஆக அது நம்ம இன்னும் ஆங்கிலத்தில் படித்தோன்னு சொன்னால், they will see the face of God. ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் தரிசிப்பார்கள் என்று சொல்லுகின்ற போது, we will see God in face to face. பவுல் அதைத்தான் சொல்லுகின்ற போது, இதுவரையிலும் நம்ம எப்படி இருப்போம்னு தெரியல, ஆனால் கடைசியில் அவர் இருக்கிறது போல இருப்போம் என்று சொல்லுகின்றதை நாம் காண்கின்றோம். இன்னைக்குள்ள மாறி மாறி வாசித்த சங்கீதத்தில், ஆண்டவரே உமது முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லுகின்றார். ஆனால் இந்த புதிய சிட்டியில் ஆண்டவருடைய முகத்தையே நம்ம பார்க்கின்ற அளவிற்கு ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துகின்ற அனுபவங்கள் எல்லாம் இதில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். 5வது வசனத்திலே, அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். He will rule, with him all those who are present there, they also will rule என்று சொல்லுகின்ற அனுபவத்தை கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, 4வது வசனத்தினுடைய பிந்தைய பகுதியிலே நாம் படிக்கின்ற போது, அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில் பொறிக்கப்பட்டிருக்கிறோம். You are sealed in this worldly church, அல்லது இந்த உலகத்தில் பூமி இருக்கிறது வரைக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தூய ஆவியானவர் முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். We are sealed with the Spirit of God. பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை பொறிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த நியூ சிட்டியில் வருகின்றவர்களுக்கு ஆண்டவருடைய நாமம் அவருடைய நெத்தியில் பொறிக்கப்பட்டு, they belong to me என்று சொல்லுகின்ற, ஆண்டவரின் உரிமை சொத்து என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்திற்கு நேராக நம்மை வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது என்று சொல்லுகின்ற நல் நம்பிக்கையை இங்கே யோவான் கொடுக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதைத்தான் பவுலப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதிய எபேசியருக்கு எழுதிய நிருபத்திலே அவர் எழுதுகின்ற போது, எபேசியர் 2வது அதிகாரத்தின் 9வது வசனத்திலே, 19வது வசனம் 20வது வசனத்திலே தொடர்ந்து அவர் குறிப்பிடுகின்ற போது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எவ்வளவு காரியங்கள் அதுக்குள்ள இருக்கின்றதை சிந்தித்து பாருங்கள். ஆக ஆண்டவர் நமக்காக ஒரு புதிய நகரத்தை ஏற்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ஒவ்வொரு காலத்திலும்
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அல்லது ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு புதிய எதிர்நோக்கு, வாழ்வின் ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ளே போகிறதுக்கு வழி செய்கின்றது, நம்பிக்கை கொடுக்கின்றது. இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழுகின்ற போது there is a new heaven, there is a new earth and there is a new city for us to dwell என்று சொல்லுகின்ற இந்த விசுவாசம் நமது வாழ்வினில் வருகின்ற எல்லா இடர்பாடுகளையும், எல்லா விதமான சோதனைகளையும், போராட்டங்களையும் மேற்கொண்டு வாழ்வதற்கு தொடர்ந்து உத்வேகம் தருவதாக அமையட்டும். ஆண்டவரின் உயிர்ப்பு, அவருடைய ஜீவியம் அதற்கு நமக்கு உறுதுணை செய்கின்றதாக இருக்கின்றது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்ற நல் நம்பிக்கையிலே தொடர்ந்து நாம் முன்னேறி செல்ல இந்த புதிய நகரத்தை குறித்த எதிர்காட்சியுடையவர்களாக வாழ ஆண்டவர் நம்மொருக்கு உதவி நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.